இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து மாயை தேடாதே என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே நம் மனது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இது மாயமான எண்ணத்தை சிந்தித்து கொண்டு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நம் இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த மனது எப்படியா ஒரு குரங்கு போல அது தாவிக்கொண்டே இருக்கிறது. ஒரே செயலுக்கு ஒரே நிமிடத்திலே 2 விதமான பதிலை அது சொல்லி கொண்டிருக்கிறது. அது முதலில் என்ன சொல்லும்? சரி என்று சொல்லும். இரண்டாவது அதே காரியத்திற்கு தவறு என்று சொல்லி முடித்து விடுகிறது. நம் மனதின் எண்ணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இது ஒரு நெகட்டிவாக இருக்கா இல்லை பாசிட்டிவாக இருக்கான்னு நாம் ஆராய வேண்டும். பாசிட்டிவாக சரியான காரியத்தை நம் மனம் நம்மோடு பேசுகிறதா என்று சொல்லி நாம் ஆராய வேண்டும். ஒரு சில நேரங்களில் நாம் சொல்வது உண்டு. என்ன சொல்வோம்? என் மனசில் இது பட்டுச்சு, அதனால் நான் அதை செஞ்சேன். ஆனால் அதுவும் தவறான காரியத்திலே கொண்டு போய் விடுகிறது. இங்கே நம் மனதுக்குள்ளே இப்படிப்பட்ட இந்த மாயமான காரியம் எழுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த உலகம். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? நம் எண்ணம் ஆவிக்குரிய காரியங்களை கண்ணோக்கி கொண்டிருந்தால் நம் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய செயலில் நாம் ஈடுபடுவோம். அதே மனம் உலக காரியமாகிய இந்த பணத்தின் மீது எண்ணம் இருந்தால் நான் அந்த பணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்போம். இல்லை அது ஒரு வீடாக இருக்கலாம், அது ஏதாவது ஒரு காரியமாக இருக்க. அந்த மனம் எங்கே இருக்கிறதோ அதை சார்ந்தே நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்கும். இந்த வேத வசனமும் கூட கர்த்தர் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஒருவேளை நம்மளுடைய நினைவு, நம்மளுடைய மனசு இது பணத்தை நோக்கியோ புகழை நோக்கியோ பதவி நோக்கியோ சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் நம் மனதின் எண்ணங்களை முழுமையாக்கி நம்மை நடத்துகிறவர் தேவன். இங்கே வசனம் சங்கீதம் 144:11 சொல்கிறது, மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். நீதிமொழிகள் 30:8 மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. சில நேரங்களில் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் சற்று யோசித்து பார்த்தால் நாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட வேதம் வசனத்திலும் அடிப்படையிலே ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்கலாம். இங்கே வசனம் இவ்வாறு சொல்கிறது, அப்போஸ்தலர் 4:36-7 ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா மறுபெயர் பெற்றவனும் யோசே என்பவன் தனக்கு உண்டான நிலத்தை விற்று அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறான். இந்த பர்னபா என்ற ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா காரியத்தையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்து விடுகிறான். இங்கே ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்கே அநேகர் தாங்களாகவே தன்னுடைய எல்லா காரியத்தையும் விற்று இங்கே ஆண்டவருக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக கொடுத்து வருகிறார்கள். அங்கே கட்டாயம் அல்ல, அங்கே யாரும் இப்படி தான் செய்யணும், எந்த ரூல்ஸும் கிடையாது. பேதுரு அவருடைய அப்போஸ்தலருடைய பாதத்திலே எல்லாரும் வைக்கிறார்கள். இங்கே ஒரு குடும்பம், அனனியா, சப்பிராள், இவர்களுக்குள்ளே ஒரு தவறான ஒரு எண்ணம் விதைக்கப்படுகிறது. வசனம் சொல்கிறது, இங்கே அனனியாவும் சப்பிராளும் என்ன செய்கிறார்கள்? இங்கே தன்னுடைய காணியாட்சிகளை விற்று அவர்களில் அதிலே ஒரு பங்கை வஞ்சித்து எடுக்கிறார்கள். இங்கே அவர்கள் அதை யாரும் அறியவில்லை என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறார்கள். இங்கே பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் கேட்கிறார், நீ இதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? விற்ற பின்னும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டதென்ன? நீ பரிசுத்த
பரிசுத்த ஆவியின் முன்பாக பொய் சொன்னாய் என்று சொல்லி இந்த பேதுரு இந்த அனனியா முதலாவது அனனியாவிடம் கேட்கிறார். அனனியா அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவன் அப்போஸ்தலருடைய பாதத்தில் விழுந்து மடிந்து விடுகிறான். இங்கே வாலிபர்கள் எல்லாரும் அவனை எடுத்து அடக்கம் செய்து விடுகிறார்கள். அடுத்ததாக அனனியாவுடைய மனைவி சப்பிராள் வருகிறாள். 3 மணி நேரம் கழித்து வந்து நிற்கிறாள். இங்கே பேதுரு சொல்கிறார், இந்த நிலத்தை இவ்வளவு கிரயத்துக்கு நீ விற்றாயா என்று கேட்கிறார். உடனே அவனும் ஆம், ரைட், சரி என்று சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் சொல்கிறார், 2 பேரும் ஒருமனப்பட்டதென்ன, நீங்கள் செய்த தவறை செய்வதற்கு ஒருமனப்பட்டதென்ன சொல்லி நீங்கள் பரிசுத்த ஆவி முன்பாக பொய் சொன்னாய் என்று சொல்லி உன்னுடைய கணவன் செய்த அவர்கள் இறந்த மரித்த அந்த இடத்துல நீனும் அடக்கம் பண்ண வாலிபர்கள் வந்து நிற்கிறார்கள் என்று சொல்ல அந்த மாத்திரத்தில் அவர்கள் அழிந்து விடுகிறார்கள். இங்கே இந்த அனனியாவும் சப்பிராலும் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்குள்ளே இருக்கிற மாயை, அவர்களுடைய தவறான எண்ணம் என்ன? அவர்களுக்குள்ளே ஒரு மனம் எப்படி வருகிறது? அவர்கள் சுயநலமாக இருக்கிறார்கள். தன் காணிக்கை செலுத்துவதிலே ஒருவேளை பெருமைக்காக சொல்லியிருக்கலாம், அவங்க அதை கொடுத்திருக்கலாம். அவர்களுக்குள்ளே ஒரு சுயம் மனதுக்குள்ளே உருவாகுகிறது. இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களே அநேகருக்கு நாம் உதவி செய்வோம். அதிலே நம்மளுடைய சுயம் இடம் பட்டு இருக்கிறதா? மற்றவர்கள் கேட்கும்போது இல்லை, ஒரு ஏழைகளுக்காக இருக்கும் சரி, ஒரு ஆலய கட்டுமானத்துக்காக சரி, எல்லா காரியமாக இருந்தாலும் சரி, நாம் எவ்வாறு நம்மளுடைய காணிக்கையை செலுத்துகிறோம்? பெருமைக்காகவா? ஆண்டவர் அதை பார்க்கிறார். அதுவும் மாயையானது. இந்த மாயையான பெருமைக்காக நாம் எல்லா காரியத்தையும் செலுத்து கொண்டிருக்கிறோம். கிராமங்கள்லையும் கூட சில இடத்துல போட்டிருக்கோம், அந்த ஃபேனுக்கு முன்னாடி அவங்க பேரை எழுதி போட்டிருப்பாங்க. சில நேரங்களில் நம்மளுடைய பெயர் வருவதற்காகவே ஆலய கட்டுமான பணிக்காக நம்ம கொடுப்போம். எப்படி கொடுக்குறோம்? நம்மளுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அனனியா சப்பிராள் தன்னுடைய செய்த தவறை அவர்கள் உணரவில்லை. அது மாத்திரமில்லை, அவர்கள் இருவரும் ஒருமனப்படுகிறார்கள். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட மாய்மாலமான காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்காதபடி, பெருமைக்காகவோ புகழுக்காகவோ நாம் சென்று விடாதபடி ஆண்டவரை நோக்கி சென்று அந்த ஆண்டவருக்காக நம்மளுடைய காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவருக்காக நாம் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேலையிலையும் கூட அனனியா சப்பிராலை போல நாங்கள் மாய்மாலமான காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி உண்மையே நாங்கள் முன்னிறுத்தி எல்லா காரியத்திலும் உமக்கென்று முன்னுரிமை கொடுக்க நீங்கள் கிருபை தாங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரியத்தை உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை